கரெக்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம். இந்த வருஷம் ஐபிஎல்ல ஆர்சிபி டீமோட ஏகப்பட்ட பிளேயர்ஸ் எப்படியெல்லாம் விளையாடுவாங்கன்னு சொல்லி நம்ம அவ்வளோ கால்குலேஷன் போட்டிருக்கோம். ஆனா இந்த ஒரு பிளேயரை ஓரம் கட்டி வச்சுட்டோம்னு சொன்னோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தலையில தூக்கி வச்சு கொண்டாடப்பட்ட ஒரு ஆளு இன்னைக்கு எங்க இருக்காரு, அவர் முதல்ல பிளேயிங் லெவன்ல வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் கூட இல்லாம ஃபேன்ஸ் மத்தியில அன்பாப்புலர் ஆனது மட்டும் இல்லாம அவருடைய கிரேடையே அவர் டவுன் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அது போக ஒரு பிரான்சைஸும் அவருக்கு டவுன் கிரேடு தான் கொடுத்திருக்காங்க. ஸோ பொதுவா இந்த பிளேயருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது, ஆர்சிபி எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் வீடியோவை பாக்குறீங்க, ஆனா உங்க ஸ்ட்ரென்த்தை காமிக்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு லைக்ஸ் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். 1000 லைக்குக்கு மேல வருதா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த பிளேயர் யாருங்கிறத தமிழில் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. தேவ்தத் படிக்கல் என்ன ஒரு பிளேயருங்க. ருத்ராஜ் கெய்க்வாடும் தேவ்தத் படிக்கலும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டேஜ் தான், ஒரே மாதிரியான இடத்துல ஆடினவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய கிரேட் எங்க போயிடுச்சுன்னு பாருங்க. நம்ம ருத்ராஜுடைய அந்த கிரேட் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஒரு சிஎஸ்கேவோட கேப்டன் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு தடவை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா மறுபடியும் இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்கும், போயிட்டே இருக்கலாம். ஆனா தேவ்தத் படிக்கல் அதே மாதிரி தாங்க இருந்தாரு. மேட்சுக்கு கன்சிஸ்டன்டா அட்லீஸ்ட் ஒரு 30-35 அடிச்சிட்டு இருந்தாரு. ஆர்சிபியோட நட்சத்திர பையன் அப்படிங்கிற அந்தஸ்தையும் வாங்கினாரு. ஸ்டார் பாய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வேற லெவல்ல கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்துல ட்ரெண்டிங் சாங் எல்லாம் வந்தப்போ தேவ்தத் படிக்கலுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் டெடிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு கேர்ள்ஸ் கிரஷ் கூட இவருக்கு இருந்தது. ஆர்சிபியோட ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு தடவை ஆக்ஷன்ல மிஸ் பண்ணிட்டாங்க. இவரை மட்டும் கிடையாது, சகலையும் மிஸ் பண்ணாங்க, படிக்கலையும் மிஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி எடுக்க முடியாம போச்சு. ஆர்ஆர் டீம் வந்துட்டு படிக்கல வாங்கினாங்க. அப்போ மிக சந்தோஷப்பட்ட அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னோம். ஏன் அப்படின்னா ஆர்சிபில கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அங்க வந்துட்டு ஓபன் பண்ணுவாரு. சஞ்சு சாம்சன் தேவ்தத் படிக்கல், அப்படி இல்லைன்னா ஜாஸ் பட்லர் தேவ்தத் படிக்கல்ங்கிற மாதிரிலாம் நான் கணக்கு போட்டு வச்சிருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா அவர் நம்பர் 4 நம்பர் 6 வரைக்கும் ஆட வச்சுட்டாங்க. அவருடைய இடத்துலயே இல்லாம ஹிட்டிங் ஆட வச்சுட்டாங்க. அவருடைய கெரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு எங்கேயோ போக வேண்டியவர் இன்னும் ஒரு 2 சீசன் இல்ல ஒரு சீசன் மட்டும் ஆடி இருந்தாரு அப்படின்னா ஆர்சிபியோட நெக்ஸ்ட் 10 இயர் பிளான்ல இவர் இருக்காருப்பா. ஆர்சிபிக்கு மிகப்பெரிய தூணா மாறி இருப்பாரு, இதுல மாற்றமே கிடையாது. விராட் கோலி அண்ட் படிக்கல் ஓபன் பண்றதுக்கான சான்ஸ் தான் அதிகமா இருந்திருக்கும். ஸோ அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லாம போச்சு. ஸோ ராஜஸ்தான் போனதுக்கு அப்புறம் ஸோ மறுபடியும் இப்ப திரும்பி வந்திருக்காரு. இப்ப திரும்பி வந்ததுனால ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட இன்னும் பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்கு, பேட் ஃப்ளோ நல்லா இருக்கு. கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணலாம். விராட் கோலி அண்ட் படிக்கல் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்கும். ஸோ அப்படியே அவங்களுடைய பிளேயிங் லெவன்ல ஒரு ஃபாரினர்ஸை கம்மி பண்ணிட்டு இந்தியன் பேட்ஸ்மேன் இவர் ஆடுறதுனால நமக்கு பவுலிங்லயோ இல்ல ஆல்ரவுண்டர்லயோ இன்னும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலுமே ஆர்சிபி அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட் தான், அதுல மாற்றமே கிடையாது. ஃபில் சால்ட் அண்ட் விராட் தான் ஓபன் பண்றதுக்கு 99% சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் டவுன்ல ரஜத் பட்டிதர், லியாம் லிவிங்ஸ்டன், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேக்கப் பெத்தல், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜிதேஷ் சர்மா, ஸோ அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா, இந்த மாதிரியான பேட்டிங் லைனப் தான் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ கண்டிப்பா ஃபில் சால்ட் ரொம்ப நல்லா பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் தொடர்ந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் வேணா ஜிதேஷ் சர்மாவை விக்கெட் கீப்பிங் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் படிக்கல் ஓப்பன் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இருந்தாலுமே இவருக்கு அந்த பொட்டன்சியல் இருக்கு. ஆர்சிபி தலையில தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு ஓப்பனிங் பேர், அது மட்டும் இல்லாம அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆளுடைய நிலைமை இவ்வளவு தூரம் மோசமா போயிடுச்சு. இந்த தடவை ஆர்சிபியோட க்ரூசியல் எக்ஸ்பேக்டரா இருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா பேட்டிங் கிடைக்கணும். ஸோ எந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கு இல்லையா, ஸோ அதுல கூட தேவ்தத் படிக்கலை கொண்டு வரலாம். ஆனா ஆர்சிபி ஒரு தப்பை மட்டும் பண்ணிடக்கூடாது. நம்பர் 5 நம்பர் 6ல இம்பாக்ட் பிளேயர் அவரை கொண்டு வந்து ஆடவே வைக்கக்கூடாது. அவருடைய கெரியரும் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த சீசன் நல்லா பண்ணலன்னா ஆக்ஷன்ல கூட யாரும் வாங்க மாட்டாங்க, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அந்த பொசிஷன்ல தான் ஆர்ஆர் பண்ண தப்பு. ஸோ தயவு செஞ்சு இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்தாலும் ஓப்பனரா கொண்டு வாங்க, அட்லீஸ்ட் 1 டவுன் பொசிஷனுக்குள்ள அவரை மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. இந்த வருஷம் தேவ்தத் படிக்கலுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க? கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும் ப்ரோ, ஒரு மேட்சாவது ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? இல்ல இவரு தான் ஓபன் பண்ணும், ஃபுல் ஷாட்டை கட் பண்ணிட்டு நம்ம வேணா வந்துட்டு ஒரு டிம் டேவிட் அது மட்டும் இல்லாம ரொமேரியா செப்போர்ட் மாதிரியான ஆட்கள்லாம் எடுத்துக்கலாமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படியே இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.